ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த ஹோண்டா சிட்டியை தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா இந்த சிபிஆரை வந்து ரிஸ்டோர் பண்ணோம். நம்ம பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு போனோம். ஸோ இப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வண்டியை கொடுத்துட்டு பில்லெல்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இந்த வண்டியை ரெடி பண்ணோம். ஸோ அடுத்த வண்டி என்னன்னு நீங்களே பாருங்கள். ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த ஹோண்டா சிட்டியை தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வண்டியோட இப்போ இருக்கிற கண்டிஷன். ஸோ காற்று கம்மியாக இருக்குது, நம்ம பேட்ரி வந்து டவுனாக இருக்குது. ஸோ பேட்டரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அங்கங்கே பெயிண்ட்லாம் போயிருக்கு. ஸோ இந்த ஃபுல் வண்டியுமே நம்ம வந்து இப்போது ரெடி பண்ண போகிறோம். அண்ட் என் ஃப்ரெண்டு வர்றப்போ இந்த வண்டியை பார்க்குறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் வண்டியோட பார்ட்ஸு, மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இப்போ பண்ண போகிறோம். அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே டெல்லியிலேருந்து வரப்போகுது. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கான். ஸோ அந்த ஒர்க் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ஜாய் த வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு நாகர்கோயிலில் இருக்கிற கிராண்ட் ஆட்டோமோட்டிவில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சிட்டியை வந்து ரெடி பண்ணுறதுக்காக எங்கே ரெடி பண்ணலான்ட்டு யோசிச்சு ஸோ கடைசியாக காரோட ஓனர் சஜஸ்ட் பண்ண இடம் தான் இந்த இடம். அண்ட் வண்டி இப்போ வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வண்டிக்கான பார்ட்ஸுமே திரும்பவும் டெல்லியிலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஹெட்லைட், கிரில் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள், ஹூடு, வண்டியோட பம்பர், ஹெட்லைட்ஸ், சைடு ஃபெண்டர் எல்லாமே நாங்கள் பிரிச்சிட்டோம். அண்ட் இன்டீரியருமே இப்போது எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இதெல்லாமே நம்ம எடுத்துருவோம். அண்ட் பெயிண்டிங், என்ன கலர் பெயிண்ட்னு இன்னுமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பாடி ஒர்க் முடிச்சுட்டு டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாமே கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரு ரொம்ப இடத்துல பெயிண்ட் தேடி ஃபைனலாக ட்ரிவாண்ட்ரம் வந்திருக்கேன். ஸோ நம்ம ஹைபூசாவை ரேப் பண்ணி கொடுத்த ஷெரீஃப் ப்ரோ தான் நமக்கு பெயிண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிவாண்ட்ரத்தில் இந்த கடை பேர் தெரியல. ஸோ இவ்வளோ கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் நான் தேடினா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடைக்கல. இந்த புக்கு ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட்டு தான். அண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து ஃபைனலாக ஸோ இதுலேருந்து எனக்கு தேவைப்படுற கலர் வந்துட்டு, ஸோ கலர் நம்ம வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. ஸோ நிறைய பேர் சொன்னது வந்து பிளாக்கு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் க்ரீன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாக்கும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்கண்டி எஃபெக்ட். ஸோ நாங்கள் இதில் செலக்ட் பண்ணது, ஸோ இந்த மாதிரி ஷேடில் நமக்கு ஒரு மோனோகிராம் எஃபெக்டில் இல்லைனா பர்கண்டி எஃபெக்டில் வேணும். ஸோ ரெட் அண்ட் பிளாக் வந்து 2 சைடாக தெரியணும். ஸோ சன்லைட்டில் ரெட்டு லைட்டாக தெரியணும், இல்லைனா பிளாக்காக தெரியணும். அதுதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். டீப் பர்கண்டி எஃபெக்ட், ஸோ ப்ரோட்டானோட டீப் பர்கண்டி எஃபெக்ட் இதுதான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பெயிண்ட் எவ்வளோன்னு கேட்டோம், கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. 2 லிட்டர் பெயிண்ட் 28,000 ரூபாட்டாங்க. பட்ஜெட் நம்ம வாங்கினதே 10,000 ரூபா தான். ஸோ 28,000 ரூபா நம்மளால முடியாது. ஸோ லோ குவாலிட்டி பெயிண்ட்டு, லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, வேற பிராண்டில் கம்மியாக எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பெயிண்ட்டை இப்போ வந்து சாம்பிள் அடிச்சு காமிப்பாங்க. சாம்பிள் பார்த்துட்டு நமக்கு ஓகேனா பெயிண்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடலாம். அண்ட் நிஜமாக நீங்கள் கஸ்டம் பெயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி
கேட்டலாக் வாங்கி செலக்ட் பண்ணி அது ஒரு தனி போதைன்னே சொல்லலாம். ஆக்சுவலி அதுல லம்போர்கினி, ரேஞ்ச் ரோவர் அப்படி நிறைய கம்பெனியோட கலர்ஸ் இருக்கு. ஆமா, லாம்போ கலர்ஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் போட்டா லம்போர்கினி ஓனர்ஸ்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு புரோட்டானோடதே போவோம். കാണാം കുറച്ചൊരു ഡാർക്ക് മാറി കുറച്ച് അല്പം ലൈറ്റ് വന്നിട്ടുണ്ട്. ആ ലൈറ്റ് വയലറ്റ് പോലാണ് ഈ കൂടുതലായി കാണുന്നത്. അവിടെ ഒരു 100 ml 0.4 ഉള്ളൂ. എക്സ്ട്രാ ഒരു 0.3 കൂടി ആഡ് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം ஓகே, ഇത് ബെറ്ററാ இருக்குல்ல? ഇത് ബെറ്റർ. ഇത് ഒരു ലിറ്റർ പെയിന്റ് വന്നിട്ട് ഒരു 2000 പ്ലസ് വരും. മറ്റേതാകുമ്പോൾ ഒരു 7000 പ്ലസ് വരും. இதுதான் நம்மளோட சாம்பிள். ஸோ இந்த கலர்ல தான் நம்ம காரை வந்து பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பர்பிள் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்கல்ல ப்ரோ? ஆனா ரொம்ப இது தெரியவே தெரியாது. இது வந்து கொஞ்சம் சன்லைட் இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே தெரியாது. பிளாக் மாதிரி தான் இருக்கும். சன்லைட்ல பாக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஒரு வழியா நினைச்சதை சாதிச்சாச்சு. இனிமே பெயிண்ட வாங்கணும், அதான் டாஸ்க். போய் அவங்க கிட்ட பேசுவோம். லெட்ஸ் கெட் இன்டு ஆக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு லிட்டர் 2000 சம்திங் வரும். நம்ம நேற்று பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சாந்தா பெயிண்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு கடை, அங்கேருந்து மிக்சிங் பண்ணி பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ரைமரு, பெயிண்ட்டு, கிளியர் கோட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கொண்டு போய் கொடுத்து பெயிண்ட் அடிக்க சொல்ல போகிறேன்.